ஆரம்பிக்கலாமா சாமி? அடியே ஆரம்பிக்கலாம் சாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக்கு ஆரம்பிக்கலாம் சாமி. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே வியாசம் வசிஷ்ட நஃப்தாரம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசரத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். கண்ணன் கடலினை நன்னும் மணமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்த. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைய தினமானது மிக அற்புதமான ஒரு நாள். உண்ணா நாளுக்கு ஒப்பு நாமா சொல்லாத நாள் என்று பெரியாழ்வார் கூறுவார். பகவன் நாமாவை சொல்றதுக்குத்தான் இந்த ஜென்மமானது ஏற்பட்டிருக்கிறது. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான உறவுகளும், தாய் தகப்பன் மனைவி கணவன் சகோதரன் நண்பன் சகோதரி இன்னும் அத்தை அத்தங்கா அத்தாச்சி அம்மாஞ்சி எல்லா விதமான உறவுகளும் நாம எவ்வளவு அன்பு காட்டுறோமோ அந்த அளவுதான் உண்டு. அதுலயும் எதிர்பார்ப்புகளோடு கூடின பாசங்கள் தான் எல்லா இடத்திலையும். ஆனா எதிர்பார்ப்பில்லாத ஜென்மாந்திரங்கள்ல தொடரக்கூடிய ஒரு உறவு பகவானுடைய உறவு ஒண்ணுதான். இந்த பகவானுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவினை வலியுறுத்தி தான் பகவான் தன்னை பத்தினதாகிற ஞானத்தை தருகிறார் வேதங்கள்ல. ஆனா அந்த வேதங்களை புரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுனால அந்த பகவானே பண்ண அவதாரங்கள்ல ஒண்ணுதான் வியாச அவதாரம். அதத்தான் நாம பிரார்த்தனா ஸ்லோகத்துல சொன்னோம். வியாசம் வசிஷ்ட நஃப்தாரம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் என்பதாகத்தானே. இந்த வசிஷ்டருடைய குலத்தினுடைய பெருமையை ராமாயணம் முழுக்க நாம பார்க்கிறோம். இந்த ரிஷிகளுடைய ஒரு அருள்வாக்காகவும் அவர்களால கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்களாகவும் அவர்களால் தரப்பட்ட புராணங்களாகவும் அவர்களால் தரப்பட்ட இதிகாசங்களாகவும் அறநூல்களாகவும் தான் இந்த சனாதன தர்மம்னு சொல்லப்பட்டதாகிற இந்த இந்தியாவுடைய ஹிந்து மதத்துக்கு ஆதாரமாய் இருக்கின்றன. நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே குடும்பஸ்தன் சொன்னதில்லை. உவத்தலோ காய்தலோ தனிப்பட இல்லாம வள்ளுவர் சொன்னாப்புல வேண்டுதல் வேண்டாமையிலான். அது இறைவனுக்கு மாத்திரமல்ல இறையடியார்களுக்கும் பொருந்தும். அந்த வேண்டுதல் வேண்டாமை இல்லாத ஒரு தன்மையோடு கூட அறப்பெரியோர்களாகிற பெரியோர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா, தனக்கு என்ன கிடைக்கும், தனக்கு கிடைக்காதது ஒரு உலகத்துல இன்னொருத்தர் கிடைச்சா கூட நமக்கு பிடிக்காது. நமக்கு இடைஞ்சலா இருக்கிறத நாம எடுத்துக்கவே மாட்டோம். நமக்கு வேணுங்கிறது எதுவோ அதைத்தான் மனிதன் விரும்புவான். அதுதான் மனிதனுடைய சுபாவம். ஆனா இந்த சாதாரண மனிதத்தன்மையிலிருந்து கொஞ்சம் மேம்பட்டு நான் எல்லாருக்கும் உபகாரம் பண்ணணும், என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாருக்கும் உபகாரம் பண்றதுக்கு தான் பிறந்திருக்கேன், நான் அடைஞ்ச சுகம் உலகத்துல எல்லாரும் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் யாரு இருக்கிறார்கள்னு கேட்டா நம்முடைய பூர்வர்களான ரிஷிகள் தான். அந்த ரிஷிகளும் முனிவர்கள்னு மௌனத்தினால அந்த எம்பெருமானை உணர்பவர்கள். ரிஷின்னு சொன்னா ரகசியத்தினை அறிகின்றவர்கள், பிராமணன்னு சொன்னா பரம்பொருளாகிற தத்துவத்தினை உணர்ந்தவர்கள். இப்படித்தான் யோகின்னு சொன்னா யோகத்தினால எம்பெருமானை அனுபவிக்கின்றவன், தபஸ்வி என்பவன் தவத்தினால் எம்பெருமானை அனுபவிக்கின்றவன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தினால செய்யக்கூடிய செயல்களினாலதான்
ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள், உதாரண புருஷர்கள், புண்ணிய ஸ்லோகர்கள் என்று நமக்கு வலியுறுத்தி கூறப்பட்டார்கள். நம்முடைய பெரியவர்கள் செய்த அந்த தியாக மனப்பான்மையின் காரணமாகத்தான் இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு தர்மத்தை உடையதாகிற சனாதன தர்மம் தொலையாத தர்மமா இருக்கு. என்ன வேதங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல நாம படிக்கிறதுக்கு போனோமானா அதுல இருக்கக்கூடிய சப்த பிரமாணங்கள்ல வர்றது வேதம். அது எழுதப்பட்ட நூல் அல்ல, எழுதா கிளவி, வாய்மொழி, மறை, இதெல்லாம் அதனுடைய பெயர்கள். மறைபொருளாகிற எம்பெருமானை பற்றியதாகிற விஷயத்தை சொல்லுகின்றது. அதனால அது மறைப்பொருள் அப்படின்னு சொல்றது வேற யாரையும் இல்ல, இறைவனைத்தான். வேதத்தை தெரிஞ்சுட்டா இறைவனை தெரிஞ்சிடலாம். ஆனா வேதம் புரிஞ்சுக்க முடியுமா? இது முடியாதுங்கிறதுனாலதான் எம்பெருமான் அருள் மிகுந்தவனாகி தன்னை பிறப்பித்துக் கொண்டான் பூலோகத்துல. அதனாலதான் அத்தனை அவதாரங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுல ஒரு அவதாரம் வியாச அவதாரம். அந்த வியாசர்னால சொல்லப்பட்டது இந்த இதிகாசமாகிற மகாபாரதம். உலகத்துல 2 இதிகாசங்கள் இருக்கு. ஒன்னும் ஸ்ரீமத் ராமாயணம், இன்னொன்னு மகாபாரதம். ராமாயணத்தை எழுதினது வால்மீகி மகரிஷி, பாரதத்தை எழுதினது வியாச மகரிஷி. ராமாயணத்தை எழுதின வால்மீகி மகரிஷி 24,000 ஸ்லோகத்துல அந்த காவியத்தை செய்தார். 24,000 பாடல்கள் கொண்டது அது. ஆனா மகாபாரதமோ 1,00,000 ஸ்லோகங்களை உடையது, 1,00,000 பாடல்களை உடையது மகாபாரதம். ஏதாவது நாம சாதாரணமா பேசுறச்சிய அதை ஏன் கேட்கிற, அது பெரிய பாரதம் அப்படின்னு சொல்றது. பாரதம்னா என்ன? பெரியது, இது பாரமானது அப்படின்னு சொல்றது. அது பாரம் எதுக்கு பாரம்? உலகத்துக்கு பெரிய தொகையில கொண்ட ஒரு நூல் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அது. பரத வம்சத்து கதையை சொல்றதுனால அதுக்கு மகாபாரதம் அப்படின்னு பேர் ஏற்பட்டது. இதுல வால்மீகி எப்படி 24,000 பாடல்கள்ல ராமாயணத்தை சொன்னாரோ, எந்த கம்பனால வழிநூலாக நாரணன் விளையாட்டு எல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி என்பான் அப்படின்னு கம்பர் தன்னுடைய பாடல்கள்லயே முதல்ல சொல்றார். அப்படி சொல்லப்பட்ட கம்பனுடைய பாடல்கள் 10,500 பாடல்கள். ஆனா இந்த மகாபாரதத்துல 1,00,000 பாடல்கள் இருக்கே தவிர ஒரிஜினலா கதைன்னு சொல்ல போனா 24,000 ஸ்லோகங்கள் தான். கதைக்கிறதுன்னு சொல்றது இல்ல, கதைங்கிறதும் இல்லை. இது நடந்த சரித்திரங்கள். அதுக்கு சேர்ப்பா அது அந்த கதை புரியறதுக்காக அறத்தினை வலியுறுத்துகின்ற விதமாக வந்திருக்கின்ற நூலாகையினாலே இந்த மகாபாரதத்திலே கிளைக்கதைகள் அநேகமா இருக்கு. 10,000 கதாபாத்திரங்களுக்கு மேல மகாபாரதத்துல வருது. சாதாரணம் இல்ல. ராமாயணத்துல கூட ஒரு 250-300க்கு மேல சொல்ல முடியாது. அதுக்கு மேல சொல்றது அசுரருடைய பேரு, ராட்சசாருடைய பேரு, விலங்குகளுடைய பேரு, அந்த வானரர்களுடைய பேரு, இவர்களெல்லாம் சேர்த்தாதான் தொகையில அதிகமாகும். 500 பேருக்கு மேல சொல்றதுக்கு கண்டிப்பா இடம் இல்லை. ஆனா மகாபாரதம் அப்படி அல்ல. கிட்டத்தட்ட 10,000 கதாபாத்திரங்களை உள்ளடக்கினது மகாபாரதம். அதனுடைய தொகுதியை பார்த்து இன்னும் சொல்ல போனா இந்த மகாபாரதத்தை செய்யக்கூடியவன் யாராவது ஒரு உலகத்துல கவிஞன் உண்டா அப்படின்னு நாம சர்ச்சை பண்றது. இன்னைக்கு நாம பண்றாப்ல அன்னைக்கே செய்து விட்டார்கள், இந்த ஆராய்ச்சியை பண்ணிட்டார்கள். அப்ப சொல்றார் அந்த வியாசனுடைய தகப்பனாரான வியாசர், அந்த பராசரங்கிற ரிஷி சொல்றார். அவரே ரிஷி தான், அவரும் ஒரு காவியகர்த்தா. புராணேஷு ச வைஷ்ணவம் அப்படின்னு பேரு. விஷ்ணு புராணத்துக்கு பேரு புராணம்னு சொன்னா அது விஷ்ணு புராணத்தைத்தான் குறிக்கும் அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, உலகத்துல உயர்ந்த வஸ்து எது, உலகத்துல நிரந்தர வஸ்து எது, உலகத்துல சாஸ்வதமா இருந்து கருணை பண்ணக்கூடியது எது, இப்படி பல கேள்விகளுக்கு விடையாக பகவான் நாராயணன் ஒருத்தர் தான் அப்படின்னு நிஷ்கர்ஷம் அல்லது நிச்சயம் செய்து அறுதியிட்டு உறுதியாக தெரியும்படியாக தெளிவாக சொன்னதுனால புராணேஷு ச வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லப்பட்டது. 18 புராணங்கள்ல சிறந்ததாக சொல்லப்படுவது விஷ்ணு புராணம். அந்த விஷ்ணு புராணத்தை செய்தவராகிற பராசரர். இந்த பராசரர் யாரு? அதைத்தான் நான் சொன்னேன். வியாசம் வாசிஷ்டன் அவதாரம் சக்தே பௌத்திரமகல்முஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் அப்படின்னு சொன்னேன். இதன் பிரகாரம் அந்த வசிஷ்டர்ங்கிறவர் ராமனுடைய குலமாகிற சூரிய குலத்திற்கு குருவாய் இருந்தவர். அவரை பத்தி சொல்றச்ச இதம் ஓ யாஜ்யா நான் முதிதம் வெக்குலமபோது அப்படின்னு அந்த இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய பெருமைக்கு சூரியனுடைய பிள்ளை
மனுனுடைய வம்சத்துல வந்தவர்கள் தான் இந்த இக்ஷ்வாகு. மனு புத்திரர்கள் இக்ஷ்வாகு உள்ளிட்ட 10 புத்திரர்கள். அந்த இக்ஷ்வாகுனுடைய வம்சத்துல வந்தவர்கள் தான் இந்த ராமனுடைய திருவம்சத்தை சார்ந்தவர்கள். அந்த ராமன் ரகுனுடைய பேரன்னு சொல்லப்படுறது. அஜமகாராஜனுடைய சாட்சாத் பேரன். ரகுனுடைய பிள்ளை அஜன், அஜனுடைய பிள்ளை தசரதன், தசரதனுடைய பிள்ளை ராமன். இப்ப நாம கதாபாத்திரங்களை சொன்னா கூட ஒரு 10 பாத்திரங்களை தான் சொல்ல முடியும். அத்துணை பெரிய சரித்திரத்தை உடையது ராமச்சரித்திரம். அந்த ராமச்சரித்திரத்துல வரக்கூடிய அத்தனை சூரிய வம்சத்து ராஜாக்களுக்கும் ஆதியிலிருந்து ராமர் வரலையும் குலகுருவாயிருந்தவர் வசிஷ்டர். நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா, இந்த ரிஷிகளுக்கு ஆயுஸ் கிடையாதா? கிடையாது. ஏன்னு கேட்டா, தியானம் பண்ணக்கூடிய ஒருத்தன் சீலமாயிருந்து ஒழுக்கமாயிருந்து தபசினை செய்யக்கூடியவன் அல்லது ஆஸ்திக்ய மனோபாவத்தினை உடையவன், அதாவது கடவுளை தொழுது நல்ல அறநெறியில வாழக்கூடியவன் தன்னை போல வேற பழக்க வழக்கங்கள்ல இருந்து விடுதலை பெறான். அது தன்னை போல நாம விரும்பி விட வேண்டாம், அதுவே விலகிடும். சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்திகி அப்படிங்கிறார் சங்கராச்சாரியார். இதனுடைய பொருளாக என்னன்னு கேட்டா, நாம நல்ல ஒழுக்கத்தினையும் நல்ல நேர்மையையும் சத்தியவாக்கினையும் பக்தியையும் கொண்டு இருக்கின்ற ஜனங்களை சத்துக்கள், சாதுக்கள், சந்துக்கள், பக்தர்கள், அடியார்கள் அப்படின்னு சொல்றோம். அவர்களோடு ஒரு உறவானது நமக்கு ஏற்பட்டு விட்டதானால் ரொம்ப நல்லவன்ப்பா அப்படின்னு நாம சொல்றோம். அந்த நல்லவனோடு பழகறச்ச நாமும் நல்லவன் ஆயிடுறோம். அப்போ நமக்கு வரக்கூடிய துசங்கங்கள் இருக்கே, அதுல நமக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுறது. இது எதுக்கு வேண்டாமே அப்படின்னு தோன்றது. கொஞ்சம் கொஞ்சமா அது விலகிறது. அப்படி விலகிறச்ச நமக்கு மோக புத்தியானது முதல்ல வர்றது என்னன்னு கேட்டா ஆசை. ஆசை நிறைவேறாத போது அதுல ஏற்படக்கூடிய மோகத்தினால கோபம் ஏற்படுறது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், இது எல்லாத்துக்கும் காரணம் ஆரம்பத்துல காமம். இதுல இருந்து படிப்படியா வருது. அது அந்த காமம் தூண்ட சாதாரண காமம் இருக்கே, சாதாரண ஆசை, பெரிய ஆசை, அம்பிஷன் ஒண்ணு இருக்கு, டிசையர்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டு ஆசையை குறிக்கக்கூடியதுதான் வாண்ட்னு சாதாரணமா சொல்றோம். இதுல எல்லாத்துலயும் ஒரு பரிமாண வித்தியாசங்கள் இருக்கு. அது போல சாதாரணமா இருக்கிறத நாம என்ன சொல்றோம்? அன்புங்கிறோம். கொஞ்சம் அதிகமா போச்சுன்னா பரிவுங்கிறோம். அதுக்கு மேல போச்சுன்னா பாசம்ங்கிறோம். அதுக்கு மேல போச்சுன்னா வெறி, அவனுக்கு என்ன பாச வெறி பாரு அப்படிங்கிறோம். அதுக்கு மேல போனா கடவுள் சம்பந்தமா பாக்கறச்ச பக்திங்கிறோம். பக்திக்கு அடுத்து பிரேமைங்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்? உன்மத்தம்ங்கிறோம். அப்புறம் என்ன சொல்றோம்? திருஷ்ணா, அப்படியே ஆகுதல் அப்படிங்கிறோம். அதனால ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அழுத்தமான வார்த்தைகளை சொல்றோம் இல்லையா? அது மாதிரி ஏற்படக்கூடிய வித்தியாசங்கள்னால இந்த காமமானது பல வகைப்படுறது. அந்த காமமானது கட்டாயிடும். நமக்கு பெரிய பொருள்ல இருக்கக்கூடிய ஆசை வந்துடுத்தானா சின்ன சின்ன பொருள்கள்ல இருக்கக்கூடிய நாட்டம் போயிடும். உலகத்துல பிரம்மாண்டமான பெரிய வஸ்து எது? பூரணமான வஸ்து எது? நினைக்க நினைக்க இன்பம் தருவது எது? திகட்டாதது எது? தவிட்டாதது எது? சிறந்தது எது? மனோரஞ்சிதமானது எது? கடவுளை தவிர வேற இல்லை இல்லையா? அதனால அந்த கடவுளை பத்தி தொழுகின்ற நமக்கு மீறி இச்சைகள் தானே நம்மை விட்டு போய்விடும். நிர்மோகத்துவம், மோகமில்லாத தன்மை, நிச்சயமான ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கக்கூடிய நிச்சல தத்துவம், அதுவே முக்திக்கு வழிகூட்டும். அப்படிங்கிற நம்ம முக்தி வரலையும் போக வேண்டாம். நம்ம நல்ல உணர்வுகளோடு நாம நல்ல எண்ணங்களை அந்த அலை அதிர்வுகளாக நமக்கு எல்லாருக்கும் பரப்பலாம். நாம சொல்றதுனால மாத்திரம் இல்ல, நாம சொல்லக்கூடியவனுக்கும் ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்த முடியும். அவன் இருக்கக்கூடிய இடமே பவித்திரமாயிடுறது. புண்ணியசீலர்கள் அப்படிங்கிறோம், சாதுக்கள் அப்படிங்கிறோம், பக்தர்கள் அப்படிங்கிறோம், நல்லோர்கள் அப்படி எல்லாம் சொல்றோம். இதெல்லாம் என்னன்னு கேட்டா அவர்கள் இருக்கக்கூடிய இடம். புண்ணிய ஸ்லோகா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை புராணங்கள் சொல்லுகின்றன. புண்ணிய ஸ்லோகான்னா யாருன்னா அது வரிசையா சொல்ற. அபங்கங்கள்ல சொல்றச்ச ஹரி பக்த சல்த ஜாலேகனேக த்யமஜி நிட்டங்க காஹீம் ஏக த்ருவ பராச்சர வியாச புண்டலீக சுக சௌனக தார்யத இப்படி வரிசையா சொல்றார். நிறைய பக்தர்கள், சிவி, ஹனுமந்தன், பரீட்சித், விட்ட பௌண்டலீகன் அப்படின்னு வரிசையா சொல்றார். இந்த எல்லாரும் ஞானிகள், அதுக்கப்புறம் ஞானிகள் இல்லையா?
ஒரு ஸ்டேஜ் வரலையும் தான் ஞானிகள் இருப்பாளா, அதுக்கப்புறம் இருக்க மாட்டாளான்னு உதாரண புருஷர்கள் போல இருந்தவர்கள் பேரை நமக்கு ஞாபகமா சொல்றார். இன்னைக்கும் மகான்கள் இருக்கார், இன்னைக்கும் அடியார்கள் இருக்கிறார்கள், இன்னைக்கும் பக்தர்கள் இருக்கிறார்கள். முதல்ல நாம பக்தி எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பூர்வீக சரித்திரங்களை பார்க்க வேண்டியிருக்கு. அதுதான் அந்த சரித்திரங்களை பார்க்கிறோம். அதனால உயர்ந்த தத்துவங்களை தர்றதுங்கிறதுக்காக கடவுள் என்ன பண்ணார்? வியாசரா பிறந்தார். அந்த வியாசர் அந்த 24,000 ஸ்லோகத்தை சொல்றதுக்காக 1,00,000 ஸ்லோகங்களை நமக்கு தரார். அது மூலமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல விதமான விஷயத்தினுடைய கருப்பொருளும் அதுல அடங்கி இருக்கு. அந்த பாரதத்துல இல்லாத ஒரு கதைகள் வெளி உலகத்துல இல்ல. ஒரு கால் வெளியில இது இருக்குன்னு சொன்னா பாரதத்தை நாம சரியா படிக்கலன்னு அர்த்தம். அத்தனை விஷயங்களை உள்ளடக்கினதா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இது மனிதர்களை பத்தினதா, தேவர்களை பத்தினதா, தர்மத்தை பத்தினதா, இறைவனை பத்தினதா, இப்படி பலவிதமான சந்தேகங்கள் வரும் இல்லையா? இதுல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளை பத்தின விஷயங்களும் பாரதத்துல இருக்கு. அதுல இருக்கக்கூடிய சாராம்சம் அல்லது தெளிவான ஆய்ந்து உணர வேண்டியதாக உண்மைகளை சொல்லி இருக்கு. அதுல விலங்குகள்லயும் வருது, இதுல கரடியை பத்தி வருது, கீரியை பத்தி வருது, எறும்பை பத்தி வருது. இன்னும் சொல்ல போனா தேவர்கள், தானவர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், ரிஷிகள், அரசர்கள், இன்னும் குடியானவர்கள் எல்லார பத்தின விஷயங்களும் இதுல வருது. இதுல விட்டு போன விஷயங்களே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த விஷயங்களை எப்படி அவர் சொன்னார்? ஞானத்தினால சொன்னாரா, அனுபவத்தினால சொன்னாரா, அல்லது யாராவது சொல்லி தந்து செஞ்சாரா அப்படின்னு யோசிச்சோமானா, அதனாலதான் அவர் சொல்றார், மைத்ரேயர் சொல்லப்பட்ட தன்னுடைய சிஷ்யனாகிற அந்த சீடரிடத்துல சொல்றார், பராசரராகிற வியாசரினுடைய தகப்பனார். இந்த காவியத்தை எழுதுறவன் சாதாரணமான மனிதனா இருக்க முடியாது. என்ன சாதாரண மனுஷனால இந்த மகாபாரதத்தை செய்ய முடியுமா? இன்னும் சொல்ல போனா எத்தனையோ வெளிநாடுகள்ல எத்தனையோ காவியங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த காவியங்களை செய்தவர்கள் எல்லாம் சொல்றா, இவ்வளவு பெரிய தொகையில எந்த விதமான காவியங்களும் எங்கள் இடத்துல இல்ல. எல்லாம் சொல்ல போனா எத்தனை பக்கம் வரும்? மகாபாரதத்தினுடைய மொழிபெயர்ப்பு மாத்திரம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 பக்கத்துக்கு மேல வருது. இந்த மொழிபெயர்ப்பை ஒருத்தர் போட்டிருக்கார். 1900 தொடங்கி கிட்டத்தட்ட 40-50 வருஷம் கஷ்டப்பட்டு போட்டிருக்கார் மகாபாரதத்தினுடைய மொழிபெயர்ப்பு. என் வி ராமானுஜாச்சாரியார் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மகாத்மா தன்னுடைய சொத்து பத்தெல்லாம் வித்து ரொம்ப சிரமப்பட்டு ஒரு 40-50 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த புஸ்தகங்களை போட்டிருக்கார். அந்த புஸ்தகங்களை போடுறச்ச அவர் என்ன சொல்றார்? இதுலயும் விடுபட்டு இருக்கு. 18,000 பக்கத்துக்கு மேல போட்டிருக்காரு அந்த மகாபாரத சுருக்கம். அதுல யதார்த்தமா எல்லா ஸ்லோகத்துக்கும் பொருள் போட்டிருந்தாலும் சில சமயங்கள்ல சில கதைகளை சுருக்க வேண்டியதை எடுத்துன்னு அவரை சொல்றார். ஆக அத்தனை பெரிய ஒரு தொகையில இருக்கக்கூடிய ஒரு நூலை யாராவது மனுஷன் எழுத முடியுமா? இல்ல. அதனால ஹே மைத்ரேயா, என்னுடைய மகன் சாதாரணப்பட்டவன் இல்ல, சாட்சாத் விஷ்ணு. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே. அதைத்தான் சொல்றது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சொல்றார். இந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி இன்னும் சொல்ல போனா இதுலதான் பகவத்கீதை, பகவானால சொல்லப்பட்டதாகிற கீதை வருது. அவதூத கீதை அல்லது பிக்ஷு கீதைன்னு ஒரு கீதை வருது. பகவத்கீதையில சொல்லப்பட்டதையே இன்னும் அதிகப்படியா 1100 ஸ்லோகங்களுக்கு மேல உத்தம கீதைன்னு வருது. இப்படி எல்லா விதமான விஷயங்களும் இதுல சனசுஜாதீயம் அப்படின்னு ஒரு கிரந்தம் வருது. விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லப்பட்டதாகிற அற்புதமான பகவன் நாமாவை சொல்லுகின்றதாகிற இந்த மகாபாரதத்தினுடைய சாரத்தை முழுக்க அடக்கினதாகிற விஷயம் வருகிறது. இத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கி இந்த மகாபாரதம் இருக்கிறதுனால இது பரத வம்சத்து சாதாரண கதை மாத்திரம் இல்ல, பரத வம்சத்தினுடைய பாரதத்தினுடைய தொன்மை, அதனுடைய கலாச்சாரம், அதனுடைய செழிப்பான ஒரு போக்கு, நோக்கு, வரலாறு எல்லாத்தையும் இதுல சொல்லி இந்த வியாசருடைய கதையை இன்னைக்கு முக்கியமான விஷயமா நான் எடுத்துக்கிறேன். நாளை பாரதத்தினுடைய கதை வந்துடும். இதை எழுதின வியாசரை பத்தி நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். வால்மீகி சரித்திரத்தை எழுதுறச்ச வால்மீகி ராமாயணம் நடக்கிறச்ச இருந்தார். வால்மீகி ராமன் அரசு ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த ராமகாவியத்தை எழுதுறார். ஆனா அந்த ராமகாவியத்தை எழுதுறதுக்கு முதல்ல அவர் என்ன பண்றாருன்னா நாரதர் மூலமா 16 குணங்கள் உடையவனை கேட்கிறார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்டவீரியாவான், இப்படி ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறார். அந்த கேள்விக்கு பதில் சொல்றார் நாரதர்னு வருது.
உலகத்துல உயர்ந்த நற்குணங்களுக்கு உறைவிடமானவன் யார்? மனிதனா இருக்கப்பட்டவன் யார்? இதுதான் கேள்வி வால்மீகி நாரதர் இடத்துல கேட்டது. இதுக்கு அந்த வால்மீகிக்கு நாரதர் ஞானத்தை தருபவர், அவருக்கு பேரே அறிவினை தருபவர். நாரதருக்கு வேலையே என்னன்னு கேட்டா, உலகத்தில் இருக்கக்கூடியவா அத்தனை பேருக்கும் பகவன் நாமத்தை சொல்லும்படியாக அபியசிக்க வைக்கின்றவர். ஞானத்தை தெளிவாக தரவல்லவரான அந்த நாரதர் வால்மீகிக்கு உபதேசிக்கிறார் அப்படின்னு வருது. அதே மாதிரி அதே நாரதர் தான் வியாசருக்கும் குருவா வர. நான் ஏற்கனவே சொன்னேன், வசிஷ்டர் எப்படி ராஜகுருவா அத்தனை வம்சத்துக்கு இருந்தாரோ அதே மாதிரி ஞானத்தை சொல்றதுக்கு நாரதர் இருக்கார். அந்த வசிஷ்டருடைய பிள்ளை பேரு சக்தி, சக்தியினுடைய பிள்ளை பேரு பராசரர். அந்த பராசரர் பெற்ற மகன் வியாசர். இந்த பராசரர் வியாசனை எப்படி பெற்றார் அதை நாம பார்க்கணும். சில விஷயங்கள் பாரதத்துல கொஞ்சம் வித்தியாசமா கலாச்சார முறையில மாறுபட்டாப்புல இருக்கேன்னு தோடும். அத ராமாயணத்துக்கு போட்டியா கீமாயணம் எழுதக்கூடிய ஆட்களுக்கு அத அவல் தின்ன கிடைச்ச, அதாவது கரும்பு தின்ன என்ன சொல்லுவாங்க, அவல் வெறுவாயம் இல்லாதபடிக்கு அவலம் அல்லலாம் அப்படின்னு ஒரு வச்சனம் உண்டு. அது மாதிரி தூஷிக்கிறவர்களுக்கு அது ஒரு பாயிண்ட் மாதிரி தெரியும். ஆனா இந்த பாரதம் நடந்த சரித்திரம் நடந்த கதைகள் எப்ப நடந்ததுங்கிறத நாம பார்க்கணும். சரித்திராசிரியர்கள் சொல்றதே தப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பழமையான சரித்திரங்கள். இன்னும் பாரதம் எப்ப நடந்ததுங்கிற ஆராய்ச்சி இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கு. 5000 வருஷம் ஆகுதுன்னு சில பேர் சொல்றாங்க. எப்படியானாலும் கிமுலதான் அது நடந்திருக்கு. 2500 3000 வருஷத்துக்கு முன்னாடி கதைகள் தான். நாம இன்னைக்கே கலாச்சார சீரழிவை பார்க்கிறோம். அன்னைக்கு மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில இருந்த அந்த கால பக்குவத்துக்கு தகுந்தாப்புல அந்த கதை இருக்கு. யுக தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அன்னைக்கு மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில மனிதன் எப்படி இருந்தான், அவனுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது, அதுல கல்ச்சுரலி ரொம்ப டெவலப்டு லெவல்ல எப்படி இருந்தது, அதுதான் பாரத கதையினுடைய வெளிப்பாடு. ஒரு மனிதனுடைய புத்தி எப்படியெல்லாம் இயங்க முடியும், ஒரு மனிதன் எப்படியெல்லாம் யோசிக்க முடியும், ஒரு மனிதன் எப்படியெல்லாம் கொடுமை செய்ய முடியும், ஒரு மனிதன் எப்படியெல்லாம் நன்மையை நினைக்க முடியும், இப்படி எல்லா விதமான உணர்வுகள் ஒரு மனிதனுக்குள்ளேயே பல உணர்வுகள் இருக்கு இல்லையா. ஒரு மனிதனே காலையில ஒரு மாதிரி சிரிச்சு பேசுறான், ஒரு மணி நேரம் கழிச்சு அவனுக்கு மூடு மாறிடுதுன்னா கண்ணா பின்னான்னு பேசுறான். மத்தியானமான பேசுறதையே நிறுத்தக்கூடிய அளவுக்கு அவனுக்கே குணங்கள் மாறுபட்டுடுறது. இந்த மாதிரி விசித்திரமா ஒரு மனிதனே நடந்துக்கிறத நாம பார்க்கிறோம். ஆனா பல மனிதர்கள் இது கொண்டதுதான், பல மனிதர்களை கொண்டதுதான் ஒரு சமூகம். அந்த சமூகம் ஒருத்தரோடு ஒருத்தர் உறவாடி கொண்டிருந்த அந்த உன்னதமான காலம். இன்னைக்கு மாதிரி கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள உட்கார்றது இல்ல, எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பழகிட்டு இருந்தாங்க. ராமனை நான் ஒரு நாள் பார்க்கலன்னா நான் உயிர் வாழல்ல அப்படின்னு அயோத்தியாபுரி ஜனங்கள் சொன்னான்னு வருது. தர்மோ விவர்த்தனை யுதிஷ்டிர கீர்த்தனேன, யுதிஷ்டிரனை பாடினா தர்மம் வளரும். ஆக ராஜாக்கள் யதா ராஜா ததா பிரஜா, ராஜா எப்படி இருக்கிறானோ அதுபோல அரசன் எப்படியோ அப்படியே குடிகள். அப்படியெல்லாம் அரசனுக்கும் ஜனங்களுக்கும் தொடர்பு இருந்தது. மனிதனுக்கு மனிதன் மனிதநேயம் அதிகமா இருந்தது, நட்புணர்வு அதிகமா இருந்தது, சாத்திர உணர்வுகள் இல்ல. அதனால சாத்திர உணர்வு ஏற்பட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் பகை ஏற்பட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத தெளிவா காட்டுறதுதான். எப்படி விபீஷணன் ராவணனுக்கு அறிவுரை சொல்லுவானோ அதே மாதிரி பாரதத்துல பலரும் அறிவுரை சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா ராமருடைய காலத்துல ராவணன் ஒருத்தன் துஷ்டன். ராவணனுடைய வீட்டுல 3 பேர் பிறந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் அப்படின்னு 3 பேர். ஆனா ராவணன் மாதிரியாவோ கும்பகர்ணன் மாதிரியாகவோ விபீஷணன் இருக்கல்ல. அதே மாதிரி இந்த குடும்பத்துல பாருங்க, திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன். திருதராஷ்டிரன் குருடன், சுயநலவாதி. பாண்டு ரோகி, உலகத்துக்கு மாறுபட்ட ஒரு தன்மையில நிறத்துல இருக்கிறவன். அவனும் வாழ்க்கையில தர்மத்தை சார்ந்து இருக்கக்கூடிய தன்மையன். அவ்வளவுதான். அதை ஆட்சிக்கு கொண்டு வர முடியல அவனால. என்ன பல உணர்வுகளால பீடிக்கப்பட்டு காட்டுல வசித்தார். 3வது அறநெறி செல்வன், அறமே வடிவெடுத்தவன், அறக்கடவுளே அவதரித்தான்னு சொல்லி இருக்கு விதுரன். ஆக அங்கேயும் 3 அண்ணன் தம்பி, இங்கேயும் 3 தம்பி. அங்க 2 பேர் விபரீதம், இங்கேயும் 2 பேர் விபரீதம். ஒன்னும் விபரீதம், இன்னொன்னு விபரீதமோ அல்லது நல்லதோ ஒதுங்கி போனது. 3வது அறக்கடவுளே வந்து பிறந்தும் கூட
தர்மத்தை நல்லாட்ட முடியல. இப்படி மகாபாரதமும் ராமாயணமும் அதுல காமத்தினால ஏற்பட்ட துன்பம், இதுல மோகத்தினால அல்லது அசூயினால ஏற்பட்ட குரோதத்தினால ஏற்பட்ட விளைவு மகாபாரதம். காமத்தினால ஏற்பட்ட விளைவு ராமாயணம்னு, குரோதத்தினால ஏற்பட்டது மகாபாரதம். ஆனா ராமாயணத்துல கதாநாயகனாகிற கடவுள் நேரடியாக ராவணவதத்தை பண்ற. மகாபாரதத்துல கடவுள் தன்னுடைய தூதர்கள் மூலமா, நண்பர்கள் மூலமா அல்லது பக்தர்கள் மூலமா சத்தியத்தையும் தர்மத்தையும் நல்ல நாட்டுறார். இப்படி மகாபாரதத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வசிஷ்ட புத்திரராகிற சக்தியானவர் அற்புதமான ஒரு தபச பண்ணவர். ஆனா அவர் சிறு வயசுல போயிடுறார். அவருடைய புத்திரர் பராசரர். அவருடைய கதையை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நாம வியாசரை பத்தி மாத்திரம் இன்னைக்கு சொல்லுவோம். அந்த பராசரரானவர் ஒரு நாள் யாத்திரைக்கு வந்தார். இன்னைக்கு வியாசருடைய சரித்திரத்தை சொல்றேன். நாளைக்கு அந்த வியாசர் பாரதத்தை எப்படி ஆரம்பிச்சாங்கிறத சொல்லி பாரதத்தினுடைய கதை வந்துடும். அதனால வால்மீகி எப்படி தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள ராமாயண காவியத்தை நடந்ததை பார்த்து எழுதினாரோ அதே மாதிரி வியாசரும் இந்த வாழ்க்கையை நடந்ததை பார்த்து எழுதினார். அவர் சாமி அடியன் மியூட்ல இருக்கீங்க சாமி, மியூட் பண்ணிட்டாங்க சாமி. அடியன் மியூட்ல இருக்கீங்க. மியூட் ஆயிட்டு சாமி அடியன். இப்ப கிளியரா இருக்கா சாமி? கிளியரா இருக்கு சாமி, கிளியரா இருக்கு. ரெண்டு செகண்ட் தான் கிளியரா இருக்கு சாமி அடியன். அதனால இங்க எப்படி வியாசரானவர் வால்மீகி எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி வியாசரும் என்ன செய்கிறார் என்றால் அந்த காவியம் முடிகிறவர்களையும் வெறும் அந்த குடும்பத்திலேயே ஒருத்தனா இருக்கார். இன்னும் சொல்ல போனா இந்த வியாசனுடைய கதை தான் இந்த மகாபாரதமே. பகவான் ஞானத்தை தருவதற்காக, அறத்தினுடைய ஒரு தன்மையை காட்டுவதற்காக, தெளிவுபடுத்துவதற்காக, மகாபாரதத்தை செய்யறதுக்காக, வேதங்களை விடுமியதாக தருவதற்காக வியாசராய் பிறந்தார். ஆனா இந்த வியாசனுடைய மகாபாரதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இது வியாசனுடைய கதையே தான். காரணம் என்னன்னு கேட்டா அவருடைய மகன்கள், அவருடைய தாய், அந்த தாய் மூலமாக வந்த மறுபடியும் உதித்ததாகிற ஒரு குடும்பம், அது மூலமா வந்த புத்திரர்கள், பௌத்திரர்கள், அவர்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், சேனைகள், இதெல்லாம் ஒன்னோடு ஒன்னா அடிச்சுன்னு மடிஞ்சு சாகரத பார்த்தவர். ஆக குடும்பத்தினுடைய மூத்த குடியா இருக்கப்பட்ட வியாசர் தன்னுடைய குடும்ப கதையை சொல்றார். அப்படி சொல்றச்சு அதுல காய்தல் இருக்கணும் இல்லையா? அதுதான் இல்ல. ஏன்னு கேட்டா அவர் இறைவனுடைய திரு அவதாரமா இருக்கிறதுனால எந்த விதமான உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காம இந்த காவியமானது உலகத்துக்கு உபயோகப்படட்டும். ஒரு மனிதன் தன்னுடைய மனம் ஆச்சரியங்கள்னால எப்படி சமூகத்துக்கு இடைஞ்சல பண்றான், ஒருத்தனுடைய ஒரு சுய இச்சை, ஒரு விருப்பு வெறுப்பு ஒரு உலகத்தையே அழிக்கிறது. மகாபாரதம் போர்னாலதான் மகாபாரதம்னு சொல்லப்பட்டது. அதுல இன்னால்படி யாருன்னு கேட்டா 56 தேசத்து அரசர்களும் மாட்டிக்கொண்டார்கள். இந்தியா அப்ப 56 விதமா பிரிஞ்சிருந்தது. இன்னும் சொல்ல போனா ஆப்கானிஸ்தான் வரலையும் இந்திய எல்லைக்குள்ளதான் இருந்தது. பாகிஸ்தான், இந்த ஆப்கானிஸ்தான், இதெல்லாம் இதுக்குள்ள அடக்கம்தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த பெரிய மகாபாரதமாய் விளங்கியதாக அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை அரசர்களும் அழிவுபட்டார்கள். பல கோடி பேர் இந்த பாரத யுத்தத்தில் அடிபட்டு போனார்கள். காரணம் வேற ஒண்ணுமே இல்ல, ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு சகோதர பாசத்துல ஏற்பட்ட ஒரு வித்தியாசம். இத வியாசர் தன்னுடைய கதையா சொல்றார். ஆனா இந்த கதையை எப்ப சொல்றாருன்னு கேட்டா யுத்தம் எல்லாம் முடிஞ்சு போயிடுத்து, எல்லாரும் அழிஞ்சு போயாச்சு. அப்ப என்ன பண்ணாரா, இந்த உலகத்துல நமக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. வியாசருக்கும் குடும்பத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா வியாசர் எப்படி சமர்த்த ராமதாசர் எப்படி இருந்தாருங்கிறதுக்கு இவராட்டா இருந்தாரு, வியாசராட்டா இருந்தாருன்னு சொல்றோம். பக்தியில சமர்த்த ராமதாசர்னு மராட்டி தேசத்துல இருந்தார். அவர் எப்படி இருந்தாருன்னா கையில ஒரு தடியை வச்சுண்டு ஒரு கௌபீனதாரியாக இருந்தார். இவர் கௌபீனதாரியா இருந்ததா சொல்லல, ஆனாலும் இவர் பிரம்மச்சாரி தான், சன்னியாசியும் இல்ல, குடும்பஸ்தரும் இல்ல, எந்த விதமான ஆசாபாசங்களும் கிடையாது இவருக்கு. இவர் எப்படி பிறந்தாருங்கிறதே விசித்திரம். என்ன அதி விசித்திரங்களை உள்ளடக்கினதுதான் மகாபாரதம். இன்னும் சொல்ல போனா மகாபாரதத்தினுடைய பெருமை என்னன்னா இந்த மகாபாரதத்தை சொல்றது வெகு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டா இதுல கிளைக்கதைகளும் கதைகளுமாக கிட்டத்தட்ட 1000 சரித்திரங்கள் இருக்கின்றன. அதனால பல
பலவிதமான சரித்திரங்களை உள்ளடக்கினதாக இந்த சரித்திர நாயகனான வியாசர் பராசரனுடைய புத்திரரா எப்படி வந்தாருங்கிறத பார்க்கணும். பராசரர் தபஸ் பண்ணி கொண்டிருந்தவர் ஒரு நாள் எழுந்திருந்தார். இந்த நேரத்துல ஒரு குழந்தை பிறந்ததானா ஒரு அற்புதமான குழந்தையாக பிறக்கும். இந்த மாதிரி சரித்திரங்கள் நமக்கு அந்த நாள்ல நிறைய சரித்திரங்கள் நடந்திருக்கு. எல்லாமே கடவுளை நம்பி நடந்து கொண்டிருந்த விஷயங்கள் இது. அதனால அதை நாம அந்த நோக்கத்துலதான் பார்க்கணும். இந்த கதையில விரசமா தோணிச்சுன்னா தனியா விளக்கம் வேணும்னு நீங்க யாரும் கேட்டுக்கலாம். அதனால இதுல விரசமே கிடையாது. நடந்த சரித்திரத்தை சொல்லக்கூடியது இதிகாசம். இதிகாசத்துக்கும் வேற புராணங்களுக்கும் வித்தியாசம் உண்டோ? புராணங்கள்ங்கிறது நடந்திருந்ததா இருந்தாலும் கொஞ்சம் சேர்ந்து வந்துடும். ஏன்னா அது பழமையான கதைகள். செவி வழியாகவோ நூல்கள் வழியாகவோ நமக்கு தர்றச்ச கொஞ்சம் சுவை சேர்ப்பதற்காக சில விஷயங்கள் மாறி இருக்கலாம். ஆனா இதிகாசத்துல அப்படி கிடையாது. நடந்த சரித்திரங்கள் அப்படிங்கிறதா இதுக்கு அர்த்தம். இப்படி நடந்தவை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு இதிகாசம்ங்கிறது. அந்த இதிகாசத்துல பொய்மைக்கு இடமே இல்லை. எல்லாம் நடந்திருக்கு. நம்பிக்கையோடு நாம இதை கேட்கணும். அவ்வளவுதான். அந்த பராசரர் இன்றைய தினத்துல ஒரு மகன் உதிப்பானேயானா அவன் கடவுள் தன்மையோடு உலகுக்கு உபகாரமாய் இருப்பான் அப்படின்னு நினைச்சார். அப்படி பராசரர் நினைக்கிற நேரம் எப்படி நேரம்னு கேட்டா சந்தியா காலம். இந்த சந்தியா காலம் அதாவது இருட்டல்ல மாலை நேரம். இந்த நேரத்துல அந்த பராசரர் கங்கை நதிக்கரை பக்கமா வர கங்கை நதிக்கரை பக்கம் வர்றச்ச அவருக்கு இந்த உணர்வுகள்னால உந்தி அந்த அக்கறைக்கு போகணுங்கிற நேரத்துல ஒரு பெண்ணானவள் தென்பட்டாள். இவளுக்கு பேரு காளி அப்படின்னு பேரு. இந்த பெண்ணை பார்த்ததும் கேட்டார், பெண்ணே இங்க படகோட்டி இல்லையான்னு கேட்டார். நான் தான் படகோட்டி அப்படின்னா. உன் பேர் என்ன? என் பேர் மத்ஸ்யகந்தி அப்படின்னா. மத்ஸ்யகந்தி என்னன்னா மீன் வாடை உடையவள். எதனால அவள் மத்ஸ்யகந்தியானாள்னா அவள் பிறந்ததே உண்மையிலேயே இவள் சத்தியவதின்னு சொல்லப்பட்ட பித்ருக்களினுடைய புத்திரி. பித்ருக்கள் யாருன்னு கேட்டா பித்ருக்கள் வசுக்கள் ஆதித்யர்கள் சாத்தியர்கள் சித்தர்கள் சாரணர்கள் கிண்ணறர்கள் கிம்புருஷர்கள் நிறைய அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரூப்ல பித்ருக்கள் நம்முடைய மூதாதையர்களை வழிநடத்துகின்ற தெய்வங்கள். அவர்களுக்கு பேரு பித்ருக்கள் பேரு. முன்னோர்கள் அப்படின்னு சொல்லலாம். பித்ருன்னு சொன்னா முன்னோன். அந்த முன்னோர்களினுடைய குழந்தையாயிருந்த இவள் அச்சோதைங்கிற பேரு. இவ ஒரு நாள் வசுமகாராஜன் ஆகிற உபரிசர வசுமகாராஜன் அவர் சேதி நாட்டுக்கு அரசன். அவர் ஒரு நாள் ஆகாய விமானத்துல போறத பார்த்தாலும் அந்த பெண்ணானவள் தேவபுத்திரியா இருந்தாலும் கூட பித்ருக்களுடைய புத்திரியா இருந்தாலும் கூட இப்படி விமானத்துல போறவனுடைய மகனாய் நான் இல்லையே. என்ன இவள் பிறந்ததுல இருந்து பித்ருக்களை நேர்ல பார்க்கல. தேவதையின்களுடைய பலத்தினால அந்த குழந்தை வளர்றது அதுக்கு வேணுங்கிற நீட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. ஆனா தகப்பனுடைய பாசம் கிடைக்கல. இந்த பெண்ணுக்கு மனித உலகம் மாதிரி பாசங்கள் வரல. அதனால அந்த பெண்ணானவள் கொஞ்சம் மயக்கத்தை அடைந்து இந்த மனிதனுக்கு நான் குழந்தையா இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சா. உடனே பித்ருக்கள் நேரடியாக தோன்றினார்கள். பெண்ணே, நீ விருப்பப்பட்டபடி மனித உலகிலே பிறக்க கடவாய் என்று கூறினார்கள். அப்படி சொன்னதுனால இந்த சேதி மகாராஜனான உபரிசரவசுவுக்கே மகனாய் பிறந்தாள் அவள். அது எப்படி பிறந்தான்னா அந்த உபரிசரவசு தபசுக்கு போயிருக்கிற நேரத்துல அவருக்கு திடம்னு தன்னுடைய குடும்ப ஞாபகம் வர அதனால ஏற்பட்ட ஸ்கலிதத்தினால வீரியம் நழுவினது நதிக்குள்ள விழுந்துருத்தான். அந்த நதியில விழுந்த வீரியத்தினால அந்த மீனானது கருக்கொண்டதான். அந்த மீனுக்கு 2 குழந்தைகள் பிறந்தன. நல்ல கனத்த மீனா இருக்கேன்னு சொல்லி அந்த செம்படவ ராஜன் தாசராஜன் அல்லது உச்சைஸ்ரவஸ் அப்படின்னு அவனுக்கு பேரு. அந்த மீனவர் தலைவனாகிற அந்த செம்படவ ராஜனாகிற அவர் அந்த மீனை எடுத்தார். மீனா அறுத்தார். பார்த்தா அதுல 2 குழந்தைகள் இருந்தது. இத ராஜாவுக்கு பாகம் பண்ணி தரணுங்கிறதுனால அத சேதிக்க அதுல இருந்து கிடைச்ச 2 குழந்தைகளையும் ராஜா நடத்தல. இது விசித்திரமா இருக்கு. மீனினுடைய வயிற்றுல ஒரு பெண்ணும் ஆணும் கிடைச்சது அப்படின்னு அந்த ராஜா நடத்துல கொண்டு போய் ஒப்படைச்சார். உடனே ராஜா என்ன பண்ணாருன்னா புத்திரனை நான் எடுத்துக்கிறேன், ராஜ்யத்தை ஆளட்டும் அப்படின்னு எடுத்துட்டார். மீனவன் ரொம்ப சபலமா அந்த குழந்தைகளை பார்த்தார். ஆஹா, இந்த குழந்தையை தந்தவன் இவன் அல்லவா. நமக்கு புத்திர சந்தானம் இல்லாத பொழுது ஒரு புத்திரனை காட்டி தந்தான். அதனால அவனை அபிமானமா நான் பிள்ளையா வளர்க்க போறேன். அதனால இவனுக்கு பெண்ணை இவனுக்கே தருகிறேன் அப்படின்னு சொல்லி நீயே இந்த பெண்ணை வச்சுக்கோ அப்படின்னா அந்த ராஜா. அந்த ராஜாவுடைய குழந்தைகள் தான் இது. ஆனா மீனுக்கு பிறந்தவை. இப்படி எல்லாம் பிறக்குமா எல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா சாதாரணமா நாம விசித்திரங்களா நடக்கக்கூடிய வைபவங்கள் பாரதத்துல நிறையான்னு நான் சொல்லிட்டேன். இப்பவும் ஒருத்தருக்கு
பாம்பு குழந்தையா பிறந்ததுனால அந்த பாம்பை குலதெய்வமா வச்சுட்டு அவங்க பாம்பை அடிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு குரூப் எல்லாம் இருக்கு நம்ம நாட்டிலேயே. இன்னமும் 2 தலையோடு குழந்தைகள் பிறக்கிறது, 4 கைகளோடு பிறக்கிறது சிசுபால நாட்டா. அது மாதிரி பலவிதமான தெய்வ குழந்தையான வாசுதேவனுக்கு 4 கரங்கள், சதுர்புஜங்கள் பகவான் கண்ணனுக்கு. சிசுபாலனுக்கு 3 கண்களும் பலவிதமான உறுப்புகளும் எக்ஸ்ட்ராவா இருந்ததுன்னு படிக்கிறோம் பாகவதத்துல. அதனால அந்த மாதிரி நேரக்கூடியது சாதாரணமா அந்த மாதிரி பிறந்த குழந்தையாகிற இந்த மீனினுடைய குமாரியாகிற பித்ருக்களுடைய குமாரியானவள் தாசராஜனுக்கு, அதாவது செம்படவராஜனுடைய புத்திரியானாள். அந்த மீனவர்களுடைய தலைவனையே தன்னுடைய தகப்பனா நினைச்சுட்டு இருக்கா அவள். அவள் பேரு சத்தியவதி. உண்மையில அந்த சத்தியவதிங்கிற பேரு தான் பின்னாடி வியாசருடைய தாயா வருது. அந்த பெண்ணானவள் பராசரட்ட சொல்றா, நான் செம்படவராஜனுடைய புத்திரி, என் பெயர் மத்ஸ்யகந்தி அப்படின்னு சொல்ற. உடனே ரிஷி சொல்ற, பெண்ணே, உலகத்தினுடைய ஒரு நன்மைக்காக ரிஷின்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய நான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு இஷ்டமா அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு அந்த பெண் சொல்றா, நீங்களோ ரிஷி, கடவுளை துதிக்கக்கூடியவர்கள், என்னுடைய இந்த கெட்ட வாடை அடிக்கக்கூடிய என்னிடத்துல சேரணும்னு ஆசைப்படுறீங்களே ஒண்ணு. 2வது, நான் கன்னிகாஸ்திரி, என்னுடைய தகப்பனுடைய ஆதிக்கத்துல இருக்கேன். நான் என் இஷ்டப்படிக்கு சரின்னோ சரி இல்லைன்னோ 2 சொல்ல முடியாது. சரி மாட்டேன்னு சொன்னா நீங்க கோச்சிப்பீங்களோன்னு எனக்கு வருத்தம், சரின்னு சொன்னா என்னுடைய பிதானுடைய அந்த அன்புக்கு மீறாப்புல ஒரு அர்த்தமாறுது. அதனால 2 எனக்கு இஷ்டப்படல. இன்னொன்னு, இந்த கங்கையினுடைய 2 கரையிலையும் இத்தனை மனிதர்கள் இருக்காங்க. இதையும் தவிர இது இன்னும் பகல் மாறல. இப்படி பல காரணங்கள்னால மகரிஷியே நான் நீங்க சொல்றதை ஏத்துக்கல. இந்த ராமாயணத்திலேயோ பாரதத்திலேயோ பழைய நூல்கள்லயோ ஆக்வர்டான விஷயமோ அல்லது கரெக்டான விஷயமோ எதா இருந்தாலும் யதார்த்தமா பேசிப்பாங்க, எந்த விதமான ஒளிவு மறைவே இராது. அதனால அந்த பெண் சொல்லுகிறாள், மகரிஷே நீர் சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். அதுக்கு அந்த பராசரர் சொல்றார், உலக நன்மைக்காக நாம பல தியாகங்களை பண்றோம். எனக்கு குடும்ப வாழ்க்கையில எந்த விதமான நாட்டமோ இஷ்டமோ கிடையாது, விருப்போ வெறுப்போ கிடையாது. நான் உலக நன்மைக்காக இறைவனையே பிறக்க செய்கின்ற வேலையா இருக்கிறதுனால பெண்ணே நீ இதுக்கு ஒத்துக்கணும். உனக்கு நீ என்ன இதுக்கு ஒப்புதல் தர்றதுக்காக நான் உனக்கு பலவிதமான விடுப்புகளை சொல்றேன். ஒன்னும், நீ பழையபடி கண்ணியா. 2வதாக, இருபுறமும் இருக்கக்கூடிய ரிஷிகள் கண்ணுக்கு தெரியாதபடி ஒரு தீவிலே நாம் இருப்போம். என்னுடைய தபோ வலிமையினாலே மூடுபனியை உருவாக்குவேன். இருட்டையோ வெளிச்சத்தையோ நாங்கள் தான் நிர்ணயிக்கிறோம். என்ன, ஒரு பத்தினி பெண்ணானவள் தெய்வம் தொழாள், ஒழுனர் தொழுதழுவாள், பெய்யனர் பெய்யும் மழை அப்படிங்கிறார் வள்ளுவர். இந்த பாட்டுக்கு கதைகள் பாரதத்திலேயே இருக்கு. ஒரு பெண்ணானவள் என்ன பண்ணானா, ஒரு பெண் ஒரு மகரிஷியினிடத்திலே அபச்சாரப்பட்டாள். உடனே அந்த மகரிஷியானவர், பெண்ணே, உன்னுடைய புருஷன் விடியற்காலையில் இருக்கும் பொழுது விழிக்க மாட்டான், இறப்பான் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். உடனே அந்த பெண் என்ன பண்ணான்னா, வெடிஞ்சாதானே என் புருஷன் ஜாவான், வெடியாமல் போக கடவுது அப்படின்னு சபித்தாள்னு ஒரு வச்சனம் இருக்கு. அதனால இயற்கையும் வெல்ல ஸ்திரீகளானவர்கள் தங்களுக்கு இஷ்டம் இருந்தாதான் ஒரு செயலை ஒத்துப்பாங்களே தவிர இல்லைன்னு மாட்டார்கள். அதனால மிகச்சிறந்த தபோநிதியாய் விளங்கப்பட்ட ரிஷி சொன்னதுனால அந்த பெண்ணும் தியாக மனப்பான்மையோடு கூட ஒத்துக்கொண்டாள். அதனால அந்த பராசரருக்கும் சத்தியவதிக்கும் அந்த க்ஷணத்திலேயே ரிஷி கர்ப்பம் ராத்தங்காது என்று ஒரு வச்சனம் உண்டு. அசுரர்களுடைய குழந்தைகளோ அல்லது மகரிஷிகளுடைய குழந்தைகளோ 10 மாசம் சுமக்கிறதெல்லாம் தேவையில்லை, சங்கல்ப மாத்திரத்திலேயே உண்டு, நினைச்சதுமே உண்டு. அதனாலதான் கிருபி எல்லாம் எப்படி பிறந்தாங்கிற கதைகள்லாம் பின்னாடி வருது. அதனால அந்த சத்தியவதிக்கு உடனே மகனாய் பிறந்தார். பிறந்ததும் அவருக்கு 7 வயசு குமாரனாய் இருந்தார். அந்த 7 வயசு குமாரன் அந்த தாயானவள் கொஞ்சம் வர்றச்ச என்னை தொடாதே அப்படின்னு சொல்றார். என்ன, அந்த ரிஷித்தன்மை போய்விடும் அப்படிங்கிற அபிப்பிராயமோ அனுபவம் அந்த பிள்ளை வேண்டாம்னு சொல்றான். அப்ப அந்த தாயை பார்த்து சொல்றார் தகப்பனாரான பராசரர், ஏ குழந்தாய், உலகத்துல தகப்பனை காட்டிலும் தாய் மிக உயர்த்தியானவள். என்ன கேட்டா,
பல தியாகங்களை செய்து சரீரத்தை உருவாக்கி தருகிறாள். அந்த தாயை நீ அலட்சியம் பண்ணக்கூடாது. என்ன தர்மத்தை நல்லாட்டுறதுக்கு தான் நீ பிறந்திருக்க. பின்னாடி தர்மத்தை சொல்ல போற. தாயினுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியங்கிறது ஒரு குந்தியினுடைய ஆக்ஞை மூலமா, பாண்டவர்களுடைய செயல் மூலமா நல்லா தெரிய போறது. அது மாதிரி பல கதைகளை சொல்றதுக்கு ஒரு ஆதர்ச புருஷனாக, அறத்தினை உபதேசிக்கின்ற ஆசானாக நீ மாற இருப்பதால் அவளிடம் அன்பாய் பேசு அப்படின்னு பராசரர் சொல்றார். உடனே வியாசர் தாயேன்னு பணிகிறார். அந்த தாயை தழுவிக்கிறார். அந்த தாயினிடத்துல சொல்றார், அம்மா